என்ன காலத்தை நோட்டை எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? என்ன கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, கல்யாண வீட்டுல எவ்வளவு மொய் பிரிஞ்சில்ல, அதை எழுதி வச்சிருந்து அதை பார்த்துட்டு இருக்கேன். யார் எவ்வளவு தந்திருக்கான்னு நம்மளும் அடுத்த கொடுக்கணும் இல்ல. ஆமா, மோன மருமகளும் கீழே வந்து சாப்பிட்டு வந்தாங்களா? ஆமாங்க ஆமாங்க, அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இப்பதான் மேல போனாங்க. அவங்க போன பிறகுதான் நீங்க வந்தீங்க. ஆமா, மறு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க இல்ல, பழம் முறுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க இல்ல, நீ பக்கத்துல எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? இல்லங்க இல்லங்க, இனிதான் கொடுக்கணும். எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். யாரை கூப்பிடாது? சுபத்ராவை ஃபோன் பண்ணி கூப்பிடுவா. நான் தனியா எப்படி எல்லாத்தையும் சுமந்து கொண்டு போக முடியும்? சரி சரி, அப்ப நீ சுபத்ராவை கூப்பிடு, அவளை போன் பண்ணி கூப்பிடு, போய் கொண்டு கொடுத்துருங்க. சரிங்க சரிங்க, அப்ப நான் சுபத்ராவை கூப்பிட்டு நானும் சுபத்ராவும் போய் கொடுத்துட்டு வரேன். போன் ஒருக்கா தாங்கலாம். என்ன போனு? ஹலோ, என்ன பெரியம்மா ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? என்ன என்ன விஷயம்? சுபத்ரா, ஒன்று என் வீட்டு பக்கம் வந்தியா? மோனா மருமனா மறு வீட்டு போயிட்டு வந்தாங்களா? பண்ண பலகாரம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் தனியாக போக முடியாது. எல்லாம் சுமந்துட்டு ஒருத்தியால் எப்படி முடியும்? வாரியா ஒன்று? சரி பெரியம்மா, சரி பெரியம்மா, நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் பெரியம்மா. சரி, நான் வைக்கட்டா? சரி சுபத்ரா, சரி சுபத்ரா. இங்கே இருங்க, சுபத்ரா நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நான் கிச்சன்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்து வைக்கேன். சரியப்பா சரியப்பா, அப்ப நீ கிச்சன்ல போய் எல்லாத்தையும் எடுத்து வை. என்ன பெரியம்மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? போமா. ஆமா ஆமா, எடுத்து வச்சிட்டேன். வா, கிச்சன்ல தான் இருக்கு, நம்ம எடுத்துட்டு போமா. பெரியம்மா, இப்படியே நம்ம கொண்டு போவோம். பழத்தை அடுத்தடுத்து கொடுக்கல, நிறைய பழம் இங்கே இருக்குல்ல, ஒரு கொலையாட்டு கொண்டு போவோம். சும்மா சும்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வேண்டாம்ல. ஆமா சுபத்ரா, ஆமா சுபத்ரா, அப்படியே கொண்டு போவோம். சரியா? எனக்கு கொலையை தூக்க முடியாது, நீ கொலையை வச்சுக்கா. சரி பெரியம்மா, சரி பெரியம்மா. பக்கத்து வீட்டுல இருந்தே கொடுக்க தொடங்குவா, இல்லாட்டா அங்க கொடுத்துட்டு பக்கத்து வீட்டு பக்கம் வந்து கொடுக்கவா? இல்ல சுபத்ரா, முதல்ல பக்கத்து வீட்டுல எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அங்க கொடுத்துட்டு வரும்போது தீந்துட்டா என்ன பண்ணாக்கு? சரி பெரியம்மா, போவோம். பெரியம்மா, இது நளினிக்க வீடாக்கா. நளினி வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, அப்ப எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கணும். மாப்பிள்ளை பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு வீட்லயாக்க, எல்லாருக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒன்று ஒன்று வச்சா இல்லாட்டா ரெண்டு ரெண்டு வச்சு கொடுக்கவா? இல்ல இல்ல, ஒரு வீட்டுக்கு 5 பழமும் 5 முறுக்கும் வச்சு கொடுத்தா போதும், அதுக்கு மேல கொடுக்க வேண்டாம். சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கு இன்னும் நான் கொடுக்கவே தொடங்கல. எல்லாருக்கும் கொஞ்சம் பங்கு வச்சு கொடுக்கணுமா? கொடுக்கலன்னா அது பெரிய பிரச்சனை வரும். ஏக்கா, எனக்கு வீட்டுக்கு வந்தீங்க? நான் கடைக்கு போயிட்டு வந்தாக்கா. ஆமா வாரு, இப்பதான் வந்தேன். வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. சரி, நான் இதுல வச்சே தாரேன். ஏக்கா, மாப்பிள்ளை பொண்ணு எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? மறு வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்களா? ஆமா பாரு, நேத்தைக்கு தான் மறு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. சரி, நான் நேத்தைக்கு அவங்க வரும்போது லேட் ஆயிட்டு நேத்தைக்கே கொண்டு கொடுக்க முடியாதுல்ல எல்லாருக்கும். அதான் காலையில சாப்பிட்டுட்டு சுபத்ராவை கூப்பிட்டேன், அவன் வந்தா. அதான் அப்படியே குடிக்க எல்லா வீட்டுக்கும். சரி நளினி, நாங்க அப்ப போறோம். இனி வேற வீட்டுக்கு எல்லாம் கொடுக்கணும். நளினி, நளினி, என்ன கையில முருகம் பழத்தையும் வச்சு நிக்க? சுமதி அக்காவா? சுமதி அக்கா மதி அக்காவுக்கு வீட்டுல கல்யாணம் நடந்துல, மாப்பிள்ளையும் பொண்ணு நேத்தைக்கு மறு வீட்டு போயிருக்காங்க. போயிட்டு வந்ததுல கொண்டு தந்தது. அதான் இப்பதான் மதி அக்கா வந்து தந்துட்டு போனாங்க. அப்படியா? உனக்கு கொண்டு தந்துட்டாங்களா? எனக்கு வீட்டுக்கு எல்லாம் இன்னும் வரல, இனிதான் வருவாளா இருக்கும். ஏக்கா, எனக்கு தந்துட்டாங்களே கொண்டு. காலத்தே எனக்கு வீட்டுக்கு வந்தாங்களே கொண்டு. எனக்கு தந்துட்டாங்க 5 முறுக்கு 5 பழமும் தந்துட்டு போனாங்க. உனக்கு தந்துட்டாங்களா? உனக்கு வீடு அடுத்த வீடுல எனக்கு வீடு. எனக்கு வீடு அப்படி மறந்துட்டு போயிட்டாளோ? நான் எனக்கு பொண்ணுக்கு கல்யாணத்தை கொடுத்துருக்கேன், வேணனே தரமா போயிருப்பா. ஏக்கா, கூட அந்த சுபத்ராவும் உண்டு. சுபத்ரா தான் சொல்லியிருப்பாளா இருக்கும், சுமதிக்கு வீட்டுக்கு கொடுக்க வேண்டான்னு. அதான் என்ன அப்படியே போயிருப்பாங்க. அக்கா, இதுல 2 பழமும் 2 முறுக்கம் கொண்டு போங்க அக்கா. இல்ல நல்லி, இல்ல நல்லி, அவளுக்கு வீட்டுல உள்ளது எனக்கு வேண்டாம். இவளுக்கு வீட்டுக்கு அடுத்த வீடு தானே எனக்கு வீடு. அப்படி மறந்து போயிட்டா. அவளுக்கு வீட்டுக்கு காலை எத்தினதுக்கு என் வீட்டுக்கு காலை எத்தலையா? வேண்டாம் நல்லி, நீ வச்சுக்க, நீ பிள்ளைங்களுக்கு கொடு. ஏக்கா, மதி அக்கா தராம இருக்க மாட்டாங்க அக்கா, அவங்க மறந்து போயிருப்பாங்களா இருக்கான். அப்படி என்ன வசந்தரா மறதி மதி அக்காவுக்கு? உனக்கு வீட்டுக்கு அடுத்த வீடு தானே சுமதி அக்கா வீடு. உன் வீட்டுக்கு கால் எத்தனை அக்காவுக்கு வீட்டுக்கு கால் எத்த முடியலையோ? இங்க பாரு நளினி, நான் எனக்கு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு, எனக்கு 2 மோனுக்களுக்கு கல்யாணத்துக்கு மறு வீட்டுக்கு போயிட்டு வாரது எடுக்கிறது எல்லாமே கொண்டு கொடுத்துருங்க.
அவளுக்கு நான் கொண்டு கொடுக்கணும், எனக்கு வீட்டுக்கு ஒரு ரீதியாக கொண்டு தர முடியாது.